வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் செம்ம டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய நூடுல்ஸ், ரொம்பவே எம்மியாக சீஸியாக அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் இதே பொருட்கள் மட்டும் போட்டு நீங்கள் நூடுல்ஸ் செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேகி நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க, 2 பாக்கெட் மேகி நூடுல்ஸ். இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இதுக்கு ஒரே ஒரு குடமிளகா சேர்த்துருக்கேன், ஒரே ஒரு தக்காளி. இந்த மேகி நூடுல்ஸ் தாங்க சேர்த்துருக்கேன். நம்மளுக்கு ஒரு முன்னாடிலாம் 10 ரூபாய்க்கு விற்றுச்சு, இப்போ எவ்வளோன்னு தெரியலை. நான் மொத்தமாக ஜாமான் வாங்கும்போது வாங்கினால இப்போ இந்த பாக்கெட் எவ்வளோன்னு தெரியலை. அந்த பாக்கெட் தாங்க 2 எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த தண்ணீர் 3 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கணுங்க, 2 பக்கம் வேகிற அளவுக்கு இந்த தண்ணி சேர்த்துக்கணுங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளியை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெரிய சைஸ் தக்காளி. சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த தக்காளி அரைச்சதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதே முறைப்படி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறையும் இது மாதிரி தான் செய்வீங்க. இந்த தக்காளி ஊற்றின உடனேயே இந்த நூடுல்ஸ் அதில் சேர்த்துடலாம். இந்த நூடுல்ஸ் ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் வெந்து வந்த பின்னாடி அடுத்து நம்ம கரண்டி வச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கணுங்க. அப்போ அந்த மாதிரி வேக வைக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ ஓரளவு வெந்துருச்சு பாருங்கள். ஒன் சைடு நல்லா தண்ணி கொதித்து வெந்து வரும்போது நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதுவும் இந்த தக்காளி சாரோட சேர்ந்து வேகும்போது அந்த டேஸ்ட்டு சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இந்த குடமிளகாய், ஒரு குடமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓரளவு நூடுல்ஸ் வெந்து வந்த பின்னாடி போட்டுக்கலாம் இந்த குடமிளகாயும் வெங்காயமும். இப்போ நான் பட்டர் தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டரும் சீஸும் சேரும்போது அவ்வளோ ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த நூடுல்ஸ். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைமில் தாங்க போடணும். முன்னாடிலாம் போட்டிருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு நூடுல்ஸு, இந்த குடமிளகா, வெங்காயம்லாம் வெந்து வந்த பின்னாடி போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. இதெல்லாம் அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டர் எடுத்து வச்சுருந்தேன், அந்த பட்டரும் சீஸும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிடங்கள் கிண்டி விட்டீங்க, கலரி விட்டிங்கன்னு சொன்னாலே சூப்பராக ரெடி ஆயிருங்க. இவ்வளோ தாங்க, செம்ம டேஸ்டியான நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே முறைப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.